டாக்டரே இல்லைங்க. ஒரு மருந்து எடுக்கிறதுக்கு அது பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம்னா தூக்கிட்டு போனால் மருந்து இல்லை. நாங்கள் போகிறோம் அங்கிட்டும் இங்கிட்டும் பிறவட்டில் தான் மருந்து எடுக்கிறோம். தினத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் பாடசாலையின் பழைய மாணவர்கள் ஒன்றியத்தால் சிறிய ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வு பாடசாலைக்கு முன்பதாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நுவரெலியா தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் தோட்ட வைத்திய அதிகாரி ஒருவரை நியமிக்க கோரி பாடசாலை மாணவர்கள் மற்றும் பள்ளிய மாணவர்கள் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 6 மாத காலமாக கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் வைத்திய அதிகாரி இன்மையால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் இதுவரையில் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை எனவும் விரைவாக தோட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் இல்லைங்களோ தோட்ட வைத்திய அதிகாரி? டாக்டரே இல்லைங்க. ஒரு மருந்து எடுக்கிறதுக்கு அது பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம்னா தூக்கிட்டு போனால் மருந்து இல்லை. நாங்கள் போகிறோம் அங்கிட்டும் இங்கிட்டும் பிறவட்டில் தான் மருந்து எடுக்கிறோம். சளி இருந்தால் தான் எடுக்கலாம். சளி இல்லாட்டி என்னங்க சேர்ந்தா ஒரு பொடி என்ன காய்ச்சலில் கூட போட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஸ்கூலும் இல்லை. படாத பாடுபடுறேனுங்க. நான் இல்லாமல் நானும் படாத பாடுபட்டதே இல்லைங்க. மருந்து எடுக்கிறது கூட பெரும்பாடு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த நாள் வேலைக்கு வந்துடுவீங்க? வேறு சின்ன தாங்க எங்களுக்கு. வேலைக்கு எந்த நாள் வந்துடுவீங்களா? வேலைக்கு வரணுங்க. இந்த நாள் நாங்கள் கை காசுக்கு தான் வேலை செய்கிறோம். பெரும்பாடுபடுறோம். பிள்ளைகளை எவ்வளோ கொலை கொத்தி ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மருந்து இல்லைங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ எத்தனை மாதமாக டாக்டர் இல்லைங்க? டாக்டர் தான் 5-6 மாதமாக இல்லைங்களே. 6-7 மாதமாக டாக்டர் இல்லைங்க. நாங்கள் வட்டக்கொடைக்கு போவோங்க, ஒளி ரோட்டுக்கு போவோம், கை காசுக்கு மருந்து எடுப்போம். அவ்வளோ தாங்க செய்வோம். வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைங்க எங்களுக்கு. சளி இருந்தால் போவோம். இன்றைக்கெல்லாம் சளி இல்லாமல் பிள்ளைய இருந்தால் காய்ச்சலோடு போட்டு தாங்க வந்திருக்கேன். தினத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் பாடசாலையின் பழைய மாணவர்கள் ஒன்றியத்தால் சிறிய ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வு பாடசாலைக்கு முன்பதாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் எமது கிரேட் ஈஸ்டர்ன் பகுதியில் முறையான ஒரு வைத்தியர் இதுவரையும் பதவி ஏற்கவில்லை. காரணம், இதுவரை இங்கு வைத்தியராக கடமையாற்றி வந்த வைத்தியர் 4 மாதங்களுக்கு முன்பதாக தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்து விலகி இருக்கின்றார். அதற்கு பிறகு இதுவரை காலமும் இந்த கிரேட் ஈஸ்டர்ன் பகுதியில் ஒரு வைத்தியர் கூட இதுவரை வேலைக்கு அமர்த்தப்படவில்லை. இது பெரிதும் இந்த கிரேட் ஈஸ்டர்ன் பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரிதும் ஒரு பாதிப்பாக அமைகின்றது. அந்த ஒரு வைத்தியசாலையிலேயே சுமார் கிரேட் ஈஸ்டர்ன், ஸ்கல்பா, லூயிசா டிவிஷன், கல்கந்தவத்த போன்ற பிரிவு மக்கள் தனக்கான அன்றாட மருந்து மற்றும் முக்கியமான தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர். ஆயினும் கூட இதுவரை தோட்ட நிர்வாகமும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் சரி இதற்கான எந்த ஒரு பொறுப்பும் ஏற்கவில்லை. இதற்கான ஒரு வைத்தியரை அனுமதிக்கவில்லை. இது மிகவும் பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட இந்த காலநிலை சூழ்நிலையில் மழை, வெயில் அவ்வாறான மாறி மாறி வரும் இந்த காலநிலை சூழ்நிலையின் போது பல்வேறு மாணவர்களும் சரி, முதியோர்களும் சரி பல்வேறு சிரமங்களுக்கு உட்படுகின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை அளிக்க வேண்டுமானால் ஒன்றில் இந்துல வைத்தியசாலை அல்லது நுவரெலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இது பெரிதும் ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. வசதியான சில மக்கள் தன்னுடைய சொந்த வாகனங்கள் மூலமாக வெளியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்கின்றார்கள். ஆனால் சில வசதியற்ற அவசர தேவைகளின் போது சிலர் இந்த தோட்ட பகுதியில் உள்ள வைத்தியசாலையை நாட வேண்டியது இருக்கின்றது. இது மிகவும் பெரியதொரு பாதிப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தயவு செய்து ஒரு வைத்தியரை நியமித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டுள்ளது கிரேட் ஈஸ்டர்ன் பழைய மாணவர்கள். இது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடாது என்று கருதினால் உடனடியாக எமது கிரேட் ஈஸ்டர்ன் தோட்ட பகுதிக்கு ஒரு வைத்தியரை அனுமதிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாங்கள் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பேசுகிறோம். இருந்தாலும் கூட எங்கள் ஊரில் வைத்திய அதிகாரி 6 மாத காலமாக இப்போ இல்லை. இருந்தும் அந்த டாக்டர் இப்போ இருந்தார். அவர் பென்ஷனில் வெளியே போயிட்டார். அது வரைக்கும் வைத்திய அதிகாரி ஸ்டேட் மூலியமாக இன்னும் எடுக்கலை. இதுக்கான காரணம் இன்னும் தெரியலை எங்களுக்கான. இப்போ நாங்களும் போவோம், கொலை கொத்தி போனால் கூட ஸ்டேட் ஆக்கள் போனால் அங்கே ஒரு தீர்வு இல்லை. அதே மாதிரி போன கிழமையில எங்களுடைய பாடசாலை மாணவர் ஒருவருக்கு கொலை கொத்தி இருந்துச்சு. அவர் போயிட்டு அங்கே போயிட்டு பெனண்டோல் 2 மணி தான் கொடுத்தாரு. ஆனால் அவர் இன்னொரு ஆளை தான் போட்டிருக்காங்க. அவரும் அந்த ஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் இல்லை. அது சரியான தீர்வு எங்கள் கவர்மெண்ட் ஆள் சரி ஒரு டாக்டர்ஸ் போட்டு எங்களுக்கு தீர்மானம் எடுத்து தருமாங்க.